எப்பவும் ஒரே மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்த பசங்க போரிங்னு சொல்றாங்களா, அப்பனா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கலாம். அதோட சேர்த்து கொஞ்சமா சால்ட் அண்ட் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஃபேவரட்டான இந்த மேக்ரோனி ஒரு கிளாஸ் நான் வந்து ஆட் பண்ணி நல்லா இதை ஸ்டிர் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆனதும் இதை வந்துட்டு தண்ணி எடுத்து நல்லா வந்துட்டு வடிகட்டி இந்த மாதிரி ட்ரையா ஆக்கிக்கிறேன். எனக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் இங்க கட் பண்ணிருக்கேன். அதோட சேர்த்து கிரீன் பீஸும் வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். அதுல எண்ணெயும் பட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஆனியன், கிரீன் சில்லி, அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கிரீன் பீஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதோடவே கொஞ்சமா சால்ட்டும் சேர்த்து நல்லா இதை வந்து குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆனதும் பாயில் பண்ணி வச்சிருக்கிற இந்த மேக்ரோனியை சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்பவே எம்மியான ஃபிளேவர்ஃபுல் மேகி பாஸ்தா மசாலா இதுல ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மசாலாவே போதும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். மசாலா தீயாம இருக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். கடைசியில கொஞ்சமா கொத்தமல்லி தூவினா நம்ம ரெசிபி ரெடி. இப்ப பசங்க கிட்ட கொடுத்து பாருங்க, வாவ் மம்மின்னு சொல்லுவாங்க.